நான் பிரயாசப்படுற எனக்கு ஏற்ற பங்கு கொடுக்கப்படல. கர்த்தர் உங்கள் சுதந்திரமும் பாத்திரத்தின் பங்குமா இருக்கிறார். உங்களுக்கு உரிய பங்க, உங்களுக்கு உரிய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க உண்மையுள்ளவரா இருக்கிறார். நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நியாயம் செய்யுங்க, ஆண்டவரே என்னில் இருக்கிற நீதியை பாருங்க, என் உண்மையை பாருங்க, அதன்படி நியாயம் செய்யுங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் நீங்க ஒப்பு கொடுக்கிற பொழுது, யார் உங்களுக்கு அநியாயம் இழைத்தார்களோ, யார் உங்களுக்கு அநீதி செய்தார்களோ அவங்களை உங்க மைண்ட்ல இருந்து எரேஸ் பண்ணிட்டு, ஆண்டவரே நான் உங்களை நோக்கி பார்க்கிறேன், என் நீதியின்படியோ என் உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யுங்கன்னு சொல்லுகிற பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவாருங்க, கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவாருங்க. யோசேப்புக்கு உள்ளே இருந்த அந்த உண்மை, யோசேப்புக்குள்ள இருந்த நியாயம் மகிமையா யோசேப்பை உயர்த்தினது. உங்களை நிந்தித்தவங்களை, உங்களுக்கு துரோகம் பண்ணினவங்களை, உங்களை அவமானப்படுத்தினவர்களை நினைக்காதபடி உங்க காரியங்கள் ஜெயமாய் மாறும்படியா என் நீதியின்படியோ என் உண்மையின்படியோ எனக்கு நியாயம் செய்யுங்க ஆண்டவரே. உங்க ஜெபத்தை நீங்கள் மாற்றுகிற பொழுது உங்கள் வாழ்க்கையின் அடுத்த நிலைகளுக்கு ஆண்டவர் கொண்டு போவார். மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் கர்த்தருடைய அழைப்புல ஓடும்படியா வேலை இடத்துல, குடும்பத்துல, ஊழியத்துல எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களை கரம் பிடித்து மகிமையை நடத்துவாருங்க.